ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் தான். ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடினாலும் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி சீரியல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செல்வம் அப்படிங்கிற நேம் வந்து நம்மளோட திருமதி செல்வத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து சூப்பராக பேர் வாங்கி கொடுத்த ஒரு அந்த நேம் அப்படின்னு சொல்லணும். திருமதி செல்வத்திலேருந்து நம்மளுக்கு வந்து சஞ்சீவை ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு பர்சன், சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட. திடீர்னு இவர் சீரியலை விட்டு போனது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கு. இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் அப்படின்னு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. எதுக்காக சீரியலை விட்டு விலகினாரு அப்படிங்கிற ரீசன் பற்றி தெரியலை. ஆனால் சஞ்சீவ் வந்து இப்போ சீரியலை விட்டு விலகியிருக்காரு. மேபி ஏதாவது ஒரு பிக் ப்ராஜெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஆரியன். இவர் வந்து ஆல்ரெடி இப்போது சஞ்சீவ் வந்து சீரியலை விட்டு விலகினதுனால அவங்களோட, அதாவது சஞ்சீவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஸ்எஸ்ஆர் ஆரியன் தான் வந்து இந்த சீரியலில் ஹீரோவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காரு. இதுக்கு மேலே லக்ஷ்மி சீரியலில் இவர் தான் ஹீரோவாக வரப்போகிறாரு. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆரியனோட என்ட்ரி. என்னடா இது சடனாக இப்படி நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவருமே நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். பாப்போம், வெயிட் பண்ணி லக்ஷ்மி சீரியல் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம். சீரியல் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம், ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வரவங்களுக்கும் கஷ்டம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.